ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல மொறுமொறுப்பான பாகக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாகற்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. அதே மாதிரி இதை நிறைய செஞ்சு நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதத்தை கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பாகக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பாகக்காயை நல்லா கழுவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி ரொம்பவே மொத்தமாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். விதை முத்துலாக இருந்துச்சுன்னா விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். காரம் குறைவான மிளகாய் தூளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாகக்காய் கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த கசப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதனால் கெட்டியான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் பாகற்காயை நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இப்போ மசாலா தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாகற்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பாகக்காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே பாகக்காயில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாகக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே டைமில் நிறைய சேர்த்து பொரிச்சு எடுக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாகக்காய் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஹையில் இருந்துச்சு அப்படின்னா மேலே மசாலா சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே வந்து பாகக்காய் சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ பாகக்காய் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பாகக்காய் சுற்றியுமே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். 2 சைடுமே நல்லா பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பாகக்காய் 2 சைடும் நல்லா பொரிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கூட பபுள்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும். அப்போ தான் பாகக்காய் வந்து உள்ளேயும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எண்ணெயிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பாகக்காயையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுடுங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம். பாகக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்குற போது அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மொறுமொறுப்பான பாகக்காய் சிப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பாகக்காய் சிப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.